ஹாய், குட் மார்னிங் சில்ட்ரன்ஸ். ஸ்போக்கன் இங்கிலீஷ் தான், வழக்கம் போல தான். எந்த மொழியுமே நாலேஜ் கிடையாது, ஓகேவா? கல்வி அண்ட் அனுபவம் அதுதான். அது மட்டும் பத்தாது, அது உண்மை, நேர்மை, கடமை, கண்ணியம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்தால் தான் அதுதான் தான் நாலேஜ். பிறரை துன்பப்படுத்தாமல், பிறருக்கு உதவி செய்யலைன்னா கூட உபத்திரம் பண்ணாமல், ஆமாம், நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் 4 பேருக்கு உதவி. நமக்கு இந்த உணவு தான் இருக்குது நம்மக்கிட்ட சாப்பிட்றதுக்கு, அதில் கொஞ்சம் அவங்களுக்கு அந்த மாதிரி சிந்தனைகள் கொண்டது தான் நாலேஜ், கல்வி, உயர்வு. ஆமாம், உலக மக்கள் அனைவரும் நம் மக்கள், ஒன்றே குலம் ஒருவனே தேவன், யார்? திருமூலர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை பார்த்துக்குங்க. சரி, அப்படியே நம்ம கிளாஸ் உள்ள போகலாம். இது ரொம்ப நல்ல விஷயம், இது உங்களுக்கு எல்லாருக்கும் பயன்படும். அதெல்லாம் முக்கியம் என்னென்னா, டெய்லி நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய என்னது வாக்கியங்கள் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் அப்படியே போயிடலாமா? டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், ஓகேவா? சரி, சென்டென்சஸ் ஃபார்ம். இது டைட்டில் என்னன்னு பார்த்தா சென்டென்சஸ் ஃபார்ம், ஓகேவா? வாக்கியங்களின் அமைப்பு, ஓகேவா? அப்படி போகலாமா? ஆம், AIAM, ஆம்னா நான் இருக்கிறேன், ஓகேவா? அப்புறம் ஆம் அ பாய், பாய், நான் ஒரு சிறுவன், ஓகேவா? அப்புறம் ஆம் அ மேன், நான் ஒரு மனிதன். ஐம் அ மேன், நான் ஒரு மனிதன். அப்புறம் ஐம் அ டெய்லர், ஐம் அ டெய்லர், நான் ஒரு தையல் தொழிலாளி, அந்த மாதிரி. அப்புறம் ஐம் அ டாக்டர், ஐம் அ டாக்டர், நான் ஒரு டாக்டர், அப்படி. அப்புறம் ஐம் அ டீச்சர், ஐம் அ டீச்சர், நான் ஒரு ஆசிரியர். அதுக்கப்புறம் ஐம் அ கார்பெண்டர், நான் ஒரு சாரி ஐம் அ கம்பவுண்டர். ஐம் அ கார்பெண்டர்னாக்க தச்சன், மர வேலை செய்பவன். சாரி, அது இங்கே இல்லை, ஓகேவா? ஐம் அ கம்பவுண்டர், நான் ஒரு கம்பவுண்டர், ஓகேவா? அப்புறம் ஐம் அ மெக்கானிக், நான் ஒரு மெக்கானிக்கினோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குங்களா? மெக்கானிக் தெரியாமையாக இருப்பீங்க, இல்லை. ஸோ சில்ட்ரன்ஸ், நான் சொல்லிருப்போது இது ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ரொம்ப நல்ல விஷயம், உங்களுக்கு கண்டிப்பாக பயங்கரமாக உங்களுக்கு டெய்லி யூஸ் ஆகும். சொல்லப்போனால் இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், ஓரளவுக்கு அப்படியே நம்ம சமூகத்தை சுற்றி வந்துடலாம். ஆமாம், பெருசாக நான் தாத்தா சொல்வேன்ல, எப்போவுமே ப்ரொனன்சியேஷன் முக்கியம். ப்ரொனன்சியேஷன்ஸ் கொஞ்சம் நல்லா பாருங்கள். ஏன்னா அர்த்தம் அனர்த்தம் ஆகிடும், புரியாமல் போயிடும் சிலருக்கு. அதுக்காக ப்ரொனன்சியேஷன் தப்பாக வருதுன்னா நீங்கள் ஆங்கிலம் படிக்கிறத நிறுத்திவிட வேண்டாம், தப்பாக பேசுங்க. சரி, குற்றம் குறை ஏதுமற்ற ஜீவன் இங்கு யாரடா? எல்லாருமே குற்றங்கள் செய்து ஒரு சூழ்நிலையில் இனிமேல் பாவம் செய்வது தவறு, குற்றம் செய்யக்கூடாது, அப்படி ஒரு மனநிலைக்கு நம்ம தள்ளப்பட்டால் மட்டும்தான் ஞானியாக வர முடியும். நீ குற்றமே செய்யலைன்னா நீ நல்லவனா ஆகவே முடியாது. ஸோ அதனால் குற்றம் செய்யுங்க, தாத்தா குற்றம் செய்ய சொல்லிட்டாரு அப்படி எடுத்துக்கூடாது. ஓகே, அதுக்கு தான் அறிவு, கல்வி இதெல்லாம் தேவைப்படுது. சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க என்னது, ஐம் அ sailor, SAILER, sailor, LOR, sailor, ஐம் அ sailor அப்படின்னு ஒரு மாலுமி, கப்பல் கேப்டன், கேப்டன் சொல்கிறாங்களா அவங்க தான். ஐம் அ sailor, நான் ஒரு மாலுமி. ஐம் அன் ஆர்டிஸ்ட், ஐம் மேன் ஆர்டிஸ்ட், நான் ஒரு ஓவியன். ஆமாம், ஆர்டிஸ்ட், கலைஞனை ஆர்டிஸ்ட்டுன்னு சொல்லலாம் பொதுவாகவே. ஆமாம், இப்போ சினிமா நடிகன்னு கூட ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்க, நடிகை கூட ஆக்ட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்துங்க, போக நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸ்கிப் பண்ணாதீங்க, நல்ல வீடியோ, உங்களுக்கு ரொம்ப பயன்படும். உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம், இல்லை தேவையில்லை. பிடிக்கல ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. இட் இஸ் நாட் கம்பல்சரி, எல்லாம் ஒன்றும் கிடையாது, ரைட்டா? ஓகே, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஐம் அ போயட், பார்த்தீங்களா? நான் ஒரு கவிஞன், ஐம் அ போயட், ஓகேவா? அதுக்கு அடுத்தது வினா நாம், வி என்றால் நாம், WE, வி என்றால் நாம், அது என்னன்னு பார்த்துடலாம், ஓகேவா? வி ஆர் ஸ்கவுட்ஸ்,
ஆமாம், வினா நாம், நாங்கள் பார்த்துட்டோம் இல்லையா? வி என்றால் நாம், நாங்கள், அந்த மாதிரி. இப்போ வி ஆர் ஸ்கவுட்ஸ். SCOUTS, ஸ்கவுட்ஸ்னாக்க நாங்கள் சாரணர்கள். ஸ்கவுட்டு ஸ்கூல்ஸ்லாம் சாரணர்கள் நல்லா சொல்லுவாங்க. அது உள்ள போய் பார்த்துங்க, ஞாபகம் வர மாட்டேங்குதுங்க இருக்குது, ஆனால் வர மாட்டேங்குது. வி ஆர் ஸ்கவுட்ஸ் அப்படின்னா நாங்கள் சாரணர்கள். ஓகேவா? அப்புறம் வி ஆர் அமெரிக்கன்ஸு, நாங்கள் அமெரிக்கர்கள். நாங்கள் அமெரிக்கர்கள். வி ஆர் அமெரிக்கன்ஸ், நாங்கள் அமெரிக்கர்கள். அப்புறம் வி ஆர் புக் செல்லர்ஸ், நாங்கள் புத்தக விற்பனை செய்பவர்கள். ஆமாம், வி ஆர் புக் செல்லர்ஸ், நாங்கள் புத்தக விற்பனையாளர்கள். வி ஆர் புக் செல்லர்ஸ், நாங்கள் புத்தக விற்பனையாளர்கள். அதுக்கப்புறம் வி ஆர் பாக்ஸர்ஸ். வி ஆர் பாக்ஸர்ஸ், ஃபைட்டினோ பாக்ஸர்ஸ். வி ஆர் பாக்ஸர்ஸ், நாங்கள் குத்து சண்டை வீரர்கள். வி ஆர் பாக்ஸர்ஸ், நாங்கள் குத்து சண்டை வீரர்கள். அப்புறம் வி ஆர் ஆஃபீஸர்ஸ். வி ஆர் ஆஃபீஸர்ஸ். வி ஆர் ஆஃபீஸர்ஸ், நாங்கள் அதிகாரிகள். அப்புறம் வி ஆர் அக்கௌண்டன்ஸ். வி ஆர் அக்கௌண்டன்ஸ். ஓகேவா? நாங்கள் கணக்கர்கள். கணக்கர்கள் ஏன்னா கணக்கு போடுறாங்கல்ல, இன்னும் கணக்கர்கள். கணக்கு அதாவது சொல்லுவாங்க கணக்கர்கள், அதுதான் கணக்கர்கள். இன்னும் வி ஆர் அக்கௌண்டன்ஸ், நாங்கள் கணக்கர்கள். ஓகேவா? அப்புறம் வி ஆர் ரயில்வே சர்வன்ட்ஸ். ஓகே, வி ஆர் ரயில்வே சர்வன்ட்ஸ். வி ஆர் ரயில்வே சர்வன்ட்ஸ் அந்த சொல்கிறாங்கல்ல, நாங்கள் ரயில்வே ஊழியர்கள். அந்த மாதிரி. இப்போது அங்கே அது வி பார்த்தோம். வி என்றால் நாம், நாங்கள் இல்லையா? இப்போ இது வந்து யூ, நீ, நீங்கள், அந்த மாதிரி. யூ அப்படி சொன்னால் நீங்களும் அப்படி தான். ஆமாம் ஆமாம், நீங்கள் அப்படி தான். யூ அது இங்கிலீஷில் அப்படி தான். யூ அப்படின்னா நீ, நீங்கள். அதனால் மரியாதை குறைவுன்னு எடுத்துடக்கூடாது. யூ சொல்கிறது தப்பு. யூ. ஆமாம், அப்படி தான். என்ன மரியாதை இல்லாமல் அவன் பேசுகிறான், யூன்றான். இன்னும் யூனா நீ, நீங்கள், ரெண்டுமே அது வந்து பொருந்தும். ஓகேவா? அப்புறம் யூ ஆர் அ கார் டிரைவர். யூ ஆர் அ கார் டிரைவர். யூ, அங்கே யூ வந்துடுச்சு. யூ இப்போ ஆமாம் ஆமாம், இது சுட்டி காட்டப்படுகிறது. ஏன்னோ யூ ஆப்போசிட் அந்த மாதிரி சுட்டி காட்டப்படுகிறது. யூ 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 ஆர் அ கார் டிரைவர். நீ ஒரு கார் ஓட்டுநர். ஓகேவா? யூ ஆர் அ கார் டிரைவர், ரைட்டா? அந்த மாதிரி. அப்புறம் அப்புறம் என்னது? யூ ஆர் அ யூ ஆர் அ ஹேக்வர். யூ ஆர் அ ஹேக்வர். அது என்னது? நீ ஒரு தெரு ஹேக்வர். இந்த வியாபாரிங்க தெருவில் வியாபாரம் பண்ணுறாங்கல்ல, அவங்கள வந்து ஹேக்வர் சொல்லுவாங்க. ஹேக்வர். யூ ஆர் அ ஹேக்வர். நீ ஒரு தெரு விற்பனை ஆளன். அதுக்கப்புறம் யூ ஆர் அ மர்ச்சன்ட். மர்ச்சன்ட்னு வியாபாரி, வியாபாரி. நோ மர்ச்சன்ட். அவங்க மெர்ச்சன்ட் ஃபேமிலிங்க, அவங்க அப்படி சொல்கிறாங்கல்ல, அதுதான். யூ ஆர் அ மர்ச்சன்ட். நீ ஒரு வியாபாரி. யூ ஆர் அ மர்ச்சன்ட். நீ ஒரு வியாபாரி, அந்த மாதிரி. ஓகேவா? யூ ஆர் அ ஓட்டர். யூ ஆர் அ ஓட்டர். யூ ஆர் அ ஓட்டர் மேன். யூ ஆர் அ ஓட்டர். ஓட்டு உரிமை ரொம்ப முக்கியம் சில்ட்ரன்ஸ். உன்னுடைய ஓட்டு உன்னுடைய உயிர். உன்னுடைய ஓட்டு என்ன? ஓட்டு யாருக்கு ஓட்டு போட்ட அப்போ கேட்குறாங்கல்ல. ஓட்டர். ஓட்டர்னா யார்? வாக்காளர். ஓட்டர். அந்த வயதுக்கு வந்தது, அந்த ஓட்டு போடுற வயசு வந்துச்சுன்னு சொன்னால், நீ யாருக்கு ஓட்டு போடணும்னு சொன்னால், ஒரு நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்க வேண்டியது உன்னுடைய ஒரு சித்தாந்தம், கொள்கையாக இருக்க வேண்டும். தப்பான தலைவனை நீ தேர்ந்தெடுத்து விட்டே ஆனால் உன் தலை போய்விடும். தட்ஸ் ஆல். உன் வாழ்க்கை முடிஞ்சிடும். நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். காசு வாங்கிறது, சரக்கு வாங்கி கொடுக்கறது, பிரியாணி வாங்கி சாப்பிட்றது, அது தவறு. நீ ஒரு தப்பான தலைவனை தேர்ந்தெடுத்து விட்டு, என் சமூகம் சரியில்லை, என் நாடு சரியில்லை, என் மக்கள் சரியில்லை, எனக்கு வீடு இல்லை, எனக்கு வாசல் இல்லை, எனக்கு சோறு இல்லை, விவசாயம் இல்லை எல்லாம் சொல்லி வந்து அரசாங்கத்தை குற்றம் சொல்லக்கூடாது. நீ செய்த தவறு. வேறிலேயே என்ன செய்யணும்? வேறிலேயே கரெக்ட் பண்ண வேணும்.
செடி வச்சா போடாது, தண்ணி ஊற்றணும். அந்த மாதிரி ஏகப்பட்ட வேரிலேயே களை எடுக்க வேண்டும். அது அப்படி என்றால் நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் உன்னுடைய ஓட்டு மிகப்பெரிய உயிருக்கு சமம் அது. ஆமாம், உயிருக்கு சமம். இன்றைக்கி அரசியல்லாம் ரொம்ப கேவலமாக இருக்குது. இன்றைக்கி என் சின்ன பிள்ளைங்கள்லாம் இன்றைக்கி நீங்கள் ரோட்டில் பிச்சை எடுக்கிறீங்க, பஸ் ஸ்டாண்டில் பிச்சை எடுக்கிறீங்க, ரயில்வே ஸ்டேஷனில் பிச்சை எடுக்கிறீங்க. காரணம் என்ன? நீங்கள் தேர்ந்தெடுத்த தலைவர் சரியில்லை, அவ்வளவுதான். ஸோ இனிமேலாவது வரும் காலத்திலாவது சில்ட்ரன்ஸ் நீங்கள் ரொம்ப கரெக்டாக செயல்பட வேண்டும். ரைட்டா? யார ஓட்டர், நீ ஒரு வாக்காளர். உன்னுடைய வாக்கு ரொம்ப பெரிய விஷயம், அதை பார்த்துக்க. அதுக்கப்புறம் யோர் ஆன் அடல்ட். அங்கே பாருங்கள், அங்கே ஏ இருக்குது, இங்கே ஆன் இருக்குது, ஏஎன். போக போக பார்க்கலாம், அது பற்றிலாம். சரியா? ஆமாம். யூ ஆர் ஆன் அடல்ட். அடல்ட்டுனா என்ன? நீ ஒரு வயது வந்தவன், நாட் அ சைல்டு. சைல்டு கிடையாது. ஓகே, இது என்னது? யூ ஆர் ஆன் அடல்ட். நீ ஒரு வயது வந்தவன். யூ ஆர் அன் அடல்ட். ஆமாம். அடல்ட் மீன்ஸ் வயது வந்தவன் மீன்ஸ் வாட்? மெச்சூர்டு. உனக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஒரு நாள் எடுத்துக்கியேன், 8 8 8 24. ஒவ்வொரு 8க்கும் ஒவ்வொரு ஒரு விஷயம் இருக்குது. 8 மணி நேரம் தூங்கணும், 8 மணி நேரம் நல்லா வந்து என்ன பண்ணணும், எக்ஸசைஸ் அந்த மாதிரி வேலைகள் செய்யணும். 8 மணி நேரம் நல்லா உழைக்கணும், உண்மையாக உழைக்கணும், நேர்மையாக உழைக்கணும். யாரையும் வந்து வஞ்சித்து விடக்கூடாது, யாருக்கும் துரோகம் செய்து விடக்கூடாது. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. 8 8 இந்த மாதிரி. ஸோ 8 ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை பார்த்து கொள்ளுங்கள். இப்போ நீ ஒரு வயது வேணும், மெச்சூர்டு. யாரா மெச்சூர்டு காய், ரைட்டா? ஆமாம், யூ ஆர் ஆன் அடல்ட்டு. நீ ஒரு வயது வந்தவன், அப்படியா? ஓகேவா? அதுக்கப்புறம் யாரா போஸ்ட் மேன். நீ வந்து ஒரு தபால்காரன். யாரா போஸ்ட் மேன், யாரா போஸ்ட் மேன். ஓகேவா? சொல்லி பாருங்கள், நிறைய தடவை சொல்லி பாருங்கள், நல்லா வந்துடும். ஈஸி. இங்கிலீஷ் ஒன்றும் கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. இட்ஸ் வெரி 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 ஈஸி. யாராவது உங்களை கிண்டல் பண்ணுறாங்களா? கடுக்காதீங்க. தாழ்வு மனப்பான்மையை தூக்கி போடுங்க. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உன்னை கொண்டு விடும். அச்சம், மடம், இந்த மாதிரி அந்த மாதிரி அதெல்லாம் அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. எம்ஜி ராமச்சந்திரன் சாங் ஒன்று இருக்குது, புரியுதுங்களா? உன்னையே நீ அறிவாய். ஆமாம், உன்னை அறிந்தாள் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலைவணங்காமல் நீ வாழலாம். எவ்வளோ அற்புதமான ஒரு சாங் பார்த்தீங்களா? தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும், கூட இருந்தே குழி பருத்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும், செய்த தர்மம் தலை காக்கும். இவ்வளோ அற்புதமான பாடல்கள், எம்ஜிஆருடைய பாடல்கள். ஸோ இதெல்லாம் பாருங்கள் சில்ட்ரன்ஸ், அப்படியா? ஸோ யூ ஆர் அ போஸ்ட் மேன். நீ ஒரு தபால்காரன். ஓகேவா? அப்புறம் யூ ஆர் அ ஜேர்னலிஸ்ட். நீ வந்து பத்திரிகையாளர். யார் ஜேர்னலிஸ்ட், பத்திரிகையாளர், ரிப்போர்ட்டர். ஆமாம், சந்து பொந்து நண்டு வேலை எலி வேலை உள்ளெல்லாம் பூந்து எங்கெல்லாம் அயோக்கியத்தனம் நடக்குதோ, எங்கெல்லாம் குற்றங்கள் நடக்குதோ, அதை எல்லாம் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அந்த மக்கள் எங்கே இருந்தாலும் சரி, எவ்வளோ உயரத்தில் பொந்துக்குள்ளே இருந்தாலும் அவர்களுக்கு உண்மைகளை சொல்ல வேண்டும். அவன்தான் ஒரு பத்திரிகையாளன், அவன்தான் ஒரு ஜேர்னலிஸ்ட். சரியா? ஓகே, யாரா? ஜேர்னலிஸ்ட். ஓகேவா? நீங்கள் பத்திரிகையாளர்கள். அப்புறம் யார்? ப்ரீஸ்ட்னு சொல்கிறாங்களே, அவர் ப்ரீச் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த ப்ரீஸ்ட், பாதிரியார் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல. குருக்கள். யார்? ப்ரீட்ஸ். ஓகேவா? நீங்கள் சமய குருக்கள், ப்ரீட்ஸ். ஓகேவா? யாரா? ப்ரீட்ஸ். அப்புறம் யார்? சாங்ஸ்டர்ஸ், பாடகர்கள். சாங்ஸ்டர்ஸ் அப்படி சொல்லணும். ஓகேவா? யோர் சாங்ஸ்டர்ஸ். ஸ்டார்ஸ் சொல்லக்கூடாது, ஸ்டர்ஸ். ஆமாம், யோர் சாங்ஸ்டர்ஸ். நீங்கள் பாடகர்கள் அந்த மாதிரி சொல்லணும். அப்புறம் ஜுவல்லர்ஸ். யார்? ஜுவல்லர்ஸ், நகை வியாபாரிகள். நகை
இன்னொரு இன்னொரு ஜுவல் இருக்குது, அது அப்படி ஜுவல்லிங் சொல்லுவாங்க, ஜுவல்லிங். ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கும், அது பார்த்துக்கலாம், அதை பற்றி போக பார்த்துக்கலாம். ரைட்டா? யார் ஜுவல்லர்ஸ் நகை, நகை வியாபாரிகள். அப்புறம் யார் ஹிந்துஸ், நீங்கள் இந்துக்கள், யூ ஆர் ஹிந்துஸ், நீங்கள் இந்துக்கள். அது மாதிரி யார் ஹிந்துஸ், யார் கிறிஸ்டியன்ஸ், யார் முஸ்லிம்ஸ், அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு போயிட்டு இருக்கலாம். ஓகே, மை டியர் சில்ட்ரன்ஸ். அப்புறம் பாருங்கள், இங்கே எப்போ ஹீ என்றால் என்னது? அவன், அவர். ஹீ பாரு, அவரையும் ஹீன்னு தான் சொல்லுறோம் இங்கே நம்ம. ஹீ அவன், அவர் இங்கிலீஷில் அப்படி வருது. ஓகேவா? அது வந்து நான் ஹீன்றோம் அவன் அப்படி சொல்லக்கூடாது. ரைட்டா? ஓகே, ஹீ என்றால் அவன், அவர், அந்த மாதிரி தான். அப்போது ஹீ இஸ் அ பேஷண்ட், பேஷண்ட் நோயாளி. அவன் ஒரு நோயாளி. ஹீ இஸ் அ பேஷண்ட், அவன் ஒரு நோயாளி. டோன்ட் டிஸ்டர்ப் ஹிம், லீவ் ஹிம் அலோன். ஆமாம், பேஷண்ட்ப்பா, தொல்லை கொடுக்காதீங்க, பேச்சு கொடுக்காதீங்க. ஆமாம், லீவ் ஹிம் அலோன். ஆமாம், டெல் ஹிம் டு டேக் ரெஸ்ட், அந்த மாதிரி. ஓகேவா? ஹீ இஸ் அ பேஷண்ட். ஓகே, அவன் ஒரு நோயாளி. அதுக்கப்புறம் ஹீ இஸ் அ வாட்ச்மேன், அவன் ஒரு காவல்காரர். அவன் ஒரு காவல்காரர். காவல்காரர்கள் எப்படி தெரியுமா இருக்க வேண்டும்? கடவுளை விட உயர்ந்தவன் காவல்காரன். கடவுள் இருக்கிறார்ல, கடவுள் அவன் இருக்கிறானா இல்லையா எனக்கு தெரியாது, பட் காவல்காரர்கள் இருக்கிறார்கள். காவல் தெய்வங்கள், இந்த உலகத்தை காவந்து செய்பவர்கள், காப்பாற்றுபவர்கள். ஆமாம், செக்யூரிட்டி அப்படி சொல்லலாம், போலீஸ்கார் சொல்லலாம், வாட்ச்மேன் சொல்லலாம். இவர்கள் எல்லோருமே வந்து மாபெரும் மன்னர்களை காட்டிலும் உயர்ந்தவர்கள். அவர்கள் தவறு செய்யக்கூடாது. ஒரு காவலன், பாதுகாக்கிறான், காவல் செய்கிறான். அவன் வந்து துரோகம் செய்யலாமா? காசுக்கு விலைக்கு போகலாமா? போகக்கூடாது. உயிரே போனாலும் காவல்காரன் காவல் காக்க வேண்டும். வெளியே பயிரை தின்கின்ற கதையாக இருக்கக்கூடாது. இன்னைக்கு போலீஸ்காரர்கள், அப்புறம் டிராஃபிக் போலீஸ்காரர்கள், வாட்ச்மேன்கள், அப்புறம் அந்த செக்யூரிட்டிகள் எல்லோருமே தப்பு செய்கிறார்கள். இவர்கள் எல்லோரும் திருந்த வேண்டும். இவர்கள் திருந்தவில்லை என்றால் இயற்கை எல்லோரையுமே மொத்தமாய் அழித்துவிடும். ஸோ காவல்காரர்கள் ரொம்பவும் சிறந்தவர்கள். அவர்கள் வேலியே பயிரை தின்பவர்களாக இருக்கக்கூடாது. ரைட்டா? ஸோ அதை பார்த்துங்க. ஹீ இஸ் அ வாட்ச்மேன், அவர் ஒரு காவல்காரர். ஹீ இஸ் அ வாரியர், அவர் ஒரு படை வீரர். ஆமாம், ஹீ இஸ் அ வாரியர். காவல்காரன் ஒரு படை வீரனை போல் இருக்க வேண்டும். காவல்காரன் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு வாரியர். தப்பு செய்கிறானா, குற்றம் செய்கிறானா, அவனை போட்டு தள்ளறதுல ரொம்ப முக்கிய கர்த்தாவாக இருக்கணும். யார்? வாரியர். ஓகேவா? வீரன். ஆமாம், ஹீ இஸ் அ வாரியர், அவர் ஒரு படை வீரர். ரைட்டா? அப்புறம் ஹீ இஸ் அ ஜென்டில்மேன், அவர் ஒரு பண்பாளர். ஹீ இஸ் அ ஜென்டில்மேன். பணத்துக்கு ஆசைப்படாமல், ஆமாம், பணத்துக்கு ஆசைப்படாமல், கீழ்த்தரமான வேலைகளை செய்யாமல், சிற்று இன்பங்களுக்கு ஆசைப்படாமல், பேரு இன்பங்களுக்கு ஆசைப்படக்கூடிய, மற்றவர்களுக்கு உதவக்கூடிய, அற்புதமான குணங்களை கொண்ட, நற்சிந்தனைகளை கொண்ட, நல்ல கல்வி முறைகளை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற குருக்கள், ஆசிரியர்கள், இந்த மாதிரி அவர்கள் எல்லாம் யார் அவர்கள் எல்லாம்? ஹீ இஸ் அ ஜென்டில்மேன், அவர் ஒரு பண்பாளர். அதிலிருந்து தவறினவர்களை பண்பாளர்கள் என்று சொல்ல முடியாது. ஓகேவா? ஹீ இஸ் அ ஜென்டில்மேன், அவர் ஒரு பண்பாளர், அந்த மாதிரி. அப்புறம் ஹீ இஸ் அ கேம்பிளர், அவன் ஒரு சூதாட்டி. ஹீ இஸ் அ கேம்பிளர், அவன் ஒரு சூதாட்டி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைனில் வந்து ரம்மி, அந்த இது ஏகப்பட்ட சூதாட்டங்கள். 1 2 3 4 5 6 7 8 நத்திங் டூயிங். ஆயிரக்கணக்கான சூதாட்டங்கள் இன்னைக்கு ஆன்லைனில் இருக்குது. ஆயிரக்கணக்கான ஸ்கேம்கள் இன்னைக்கு ஆன்லைனில் இருக்குது. எவ்வளோ வீடியோ போட்டிருக்கேன், எவ்வளோ இந்த மாதிரி ஸ்கேம் எல்லாம் ஸ்டாப் பண்ணுங்கள், இந்த மாதிரி நெட்வொர்க்கெல்லாம் கட் பண்ணுங்கள். நிறைய நாடுகளில் நெட்வொர்க்கே கிடையாது. ஆமாம், வடகொரியா மாதிரி நாட்டில் நெட்வொர்க்கே கிடையாது. அங்கே என்ன நடக்குதுன்னே யாருக்குமே தெரியாது. அந்த மக்கள் அந்த மண்ணை, அந்த அதிபரை வந்து கடவுளாக பார்க்குறாங்க. ஸோ இந்த நெட்வொர்க்குன்ற அதெல்லாம் தூக்கிடணும். செல்ஃபோனெல்லாம் தூக்கி போட்டு வச்சுடுங்க. எஸ், வருங்காலத்தில் பாருங்கள், இதெல்லாம் நடக்கும். மறுபடியும் பழைய காலத்தில் ஏறு ஓட்டினது, விவசாயி, அதெல்லாம் வரும். அதெல்லாம் கண்டிப்பாக வரும். சரியா? ஸோ
இஸ் அ கேம்பிளர். சூதாடியாக மட்டும் இருந்துடாதீங்க, உங்கள் வாழ்க்கை நாசமாகிடும். அப்புறம் இஸ் அ ஜீனியஸ். ஆமாம், இஸ் அ ஜீனியஸ். ஆமாம், அவன் ஒரு மேதை. அப்படி தான் இருக்கணும். நீங்கள் ஒரு மேதையாக இருக்க வேண்டும். படிக்கவில்லை என்றாலும் படிக்காத மேதைகள் இருக்கிறார்கள். படிப்பு ஒரு விஷயமே அல்ல. படிப்பே தேவையில்லை. இந்த மாதிரி படிப்பே தேவையில்லை. நல்ல பண்பாளனாக இருந்தால் போதும், அறிவு உள்ளவனாக இருந்தால் போதும். அதுக்கு கல்வி அனுபவம் போதும். ஜீனியஸ்ங்க ரொம்ப பேர் அறிவு உள்ளவர்கள் தான். ஆமாம், ஹீ இஸ் அ ஜீனியஸ். அவர் ஒரு மேதை, அந்த மாதிரி. ஆமாம், ஹீ இஸ் அ மில் ஓனர். அவர் ஒரு ஆலை உரிமையாளர். MILL மில் அதிபர் சொல்கிறாங்க இல்லை? ஆமாம், ஹீ இஸ் அ மில் ஓனர். அவர் ஒரு ஆலை உரிமையாளர். அதுக்கப்புறம் ஹீ இஸ் அ பிரிசனர். அவன் ஒரு கைதி. கைதி. ஹீ இஸ் அ பிரிசனர். அவன் ஒரு கைதி. அதுக்கப்புறம் ஷீ, அதை பார்த்துடலாமா? ஷீ என்றால் அவள். ஷீ, இங்கே பாருங்க, அங்கே இது ஷீ மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? ஷீ என்றால் அவள். ஷீ இஸ் அ டீச்சர். அவள் ஒரு ஆசிரியை. ஷீ இஸ் அ டீச்சர். அவள் ஒரு ஆசிரியை. அப்புறம் ஷீ இஸ் அ ரிசப்ஷனிஸ்ட். அவள் ஒரு ரிசப்ஷனிஸ்ட். அப்படி என்றால் அவள் ஒரு வரவேற்பாளர். ஆமாம், வரவேற்பாளர். என்ன ரிசப்ஷனிஸ்ட். ஆமாம், ஃபுல்லாக சில்லறைங்களை போட்டு சிரிப்பை போட்டு கவர்ச்சியை போட்டு காலி பண்ணிவிடுவாளுங்க. ஆமாம், ரிசப்ஷனிஸ்டினோ பெஜார் பிடிச்சி விழுங்க அவளுங்க. ஆமாம், ஷீ இஸ் அ ரிசப்ஷனிஸ்ட். அவள் ஒரு வரவேற்பாளர். அப்புறம் ஷீ இஸ் அ ஹெட் மிஸ்ட்ரஸ். ஹெட் மாஸ்டர். ஆம்பளையாக இருந்தால் மாஸ்டர், பெண்ணாக இருந்தால் மிஸ்ட்ரஸ். ஹெட் மிஸ்ட்ரஸ். ஷீ இஸ் அ ஹெட் மிஸ்ட்ரஸ். ஓகேவா? அவள் ஒரு தலைமை ஆசிரியை. அப்புறம் ஷீ இஸ் அ ஸ்டெனோகிராஃபர். ஆமாம், ஸ்டெனோகிராஃபர் மீன்ஸ் த டைப்பிஸ்ட், சுருக்கெழுத்தாளர். ஆமாம், பெரிய ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் பட்டு அந்த சுருக்கெழுத்துன்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய விஷயத்த சுருக்கமாக எழுதிக்கிட்டு அதுக்கப்புறமா போயிட்டு கம்போசிங்கில் இதில் டைப்பிங்கில் இவ்வளோ பெருசு பண்ணுறது, அந்த மாதிரி. ஓகே, ஷீ இஸ் அ ஸ்டெனோகிராஃபர். சுருக்கு எழுத்து, ஷார்ட் ஹேண்ட், அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. ஓகேவா? ஷீ இஸ் அ ஸ்டெனோகிராஃபர். அவர் ஒரு சுருக்கு எழுத்தாளர். அப்புறம் ஷீ இஸ் அ மிட்வைஃப். ஷீ இஸ் அ மிட்வைஃப்னாக்கா மருத்துவச்சி. ஷீ இஸ் அ மிட்வைஃப். அவள் ஒரு மருத்துவச்சி. அதுக்கப்புறம் ஷீ இஸ் அ கிராஜுவேட். அவள் ஒரு பட்டதாரி. கிராஜுவேட். ஓகே, ஷீ இஸ் அ கிராஜுவேட். அவள் ஒரு பட்டதாரி. ஷீ இஸ் அ லக்ஷர். லக்ஷரினோ விரிவுரையாளர் சொல்லுவாங்கள்ல, லக்ஷரர். ஆமாம், ஷீ இஸ் அ லக்ஷரர். அவள் ஒரு விரிவுரையாளர், அந்த மாதிரி. அப்புறம் ஷீ இஸ் அ சயின்டிஸ்ட். அவள் ஒரு விஞ்ஞானி. சயின்டிஸ்டினோ. ஷீ இஸ் அ சயின்டிஸ்ட். அவள் ஒரு விஞ்ஞானி. அப்புறம் ஷீ இஸ் அ வேர்ஜின். அவள் ஒரு கன்னி. வேர்ஜின், வயதா. ஆமாம், மெச்சூர்டு சொல்கிறோம்ல, அதே தான். பெண்ணாக இருந்தால் வேர்ஜின், கற்பு. வேர்ஜின், கன்னிப்பெண், அந்த மாதிரி வச்சுங்களேன். கன்னி. அவள் ஒரு கன்னி. ஷீ இஸ் அ வேர்ஜின். அவள் ஒரு கன்னி. அதுக்கு அடுத்தது இட்டு அப்புறம் அது இது அந்த மாதிரி வரும். இட் என்றால் அது. இட் இஸ் அ பாக்ஸ். அது ஒரு பெட்டி. இட் இஸ் அ பாக்ஸ். அது ஒரு பெட்டி. இட் இஸ் ஆன் ஆரஞ்சு. அது ஒரு ஆரஞ்சு பழம். இட் இஸ் ஆன் ஆரஞ்சு பழம். ஆமாம், இட்ஸ் அ கைட். இட் இஸ் அ கைட். அது ஒரு காற்றாடி பட்டம் மேலே பறகுது இல்லை, அது. இட் இஸ் அ கைட். அது ஒரு காற்றாடி. அப்புறம் இட் இஸ் அ வாட்ச். WATCH. வாட்ச் டைம், கடிகாரம். இட் இஸ் அ வாட்ச். அது ஒரு கடிகாரம். இட் இஸ் அ பென். அது ஒரு பேனா. இட் இஸ் அ பென். இட்ஸ் அ பேன். அது ஒரு பேனா, அந்த மாதிரி. அப்புறம் தே மீன்ஸ் அவர்கள், அவை, அந்த மாதிரி வரும். THEY. தே, அந்த மாதிரி. அவர்கள், அவை. ஆமாம், தே ஆர் மதர்ஸ்.
தாய்மார்கள். தே ஆர் மதர்ஸ், அவர்கள் தாய்மார்கள். அப்புறம் தே ஆர் பிரதர்ஸ், அவர்கள் சகோதரர்கள். தே ஆர் பிரதர்ஸ், தே ஆர் பிரதர்ஸ், அவர்கள் சகோதரர்கள். தே ஆர் சிஸ்டர்ஸ், தே ஆர் சில்ட்ரன்ஸ், அப்படி இருக்கணும். அங்கே எஸ் இல்லை. தே ஆர் சில்ட்ரன்ஸ், அவர்கள் குழந்தைகள். அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க நெக்ஸ்ட் ஐ கோ டு ஸ்கூல். ஐ கோ டு ஸ்கூல், நான் பள்ளிக்கு செல்கிறேன். ஐ கோ டு ஸ்கூல், நான் பள்ளிக்கு செல்கிறேன். ஐ வென்ட் டு ஸ்கூல், நான் பள்ளிக்கு சென்றேன். ஐ வென்ட் டு ஸ்கூல், நான் பள்ளிக்கு சென்றேன். அப்புறம் ஐ வில் கோ டு ஸ்கூல். ஐ வில் கோ டு ஸ்கூல். வில் ஃபியூச்சர் டென்ஸ். நான் பள்ளிக்கு செல்வேன். ஓகேவா? ஐ வில் கோ டு ஸ்கூல், நான் பள்ளிக்கு செல்வேன். அந்த மாதிரி. ஐ ப்ளே, நான் விளையாடுகிறேன். ஐ ப்ளே, நான் விளையாடுகிறேன். ஐ பிளேடு, நான் விளையாடினேன். என்னது? கடந்த காலம். அது பாஸ்ட் டென்ஸ். அது அப்புறம் ஐ வில் ப்ளே, நான் விளையாடுவேன். ஐ வில் ப்ளே, நான் விளையாடுவேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஐ ரன், நான் ஓடுகிறேன். ஐ ரன், நான் ஓடுகிறேன். ஐ ரன், நான் ஓடினேன். ஐ ரன், நான் ஓடினேன். அதுக்கப்புறம் ஐ வில் ரன், நான் ஓடுவேன். ஐ வில் ரன், நான் ஓடுவேன். அதுக்கப்புறம் ஐ வாக்கிங். ஐம் வாக்கிங், நான் நடந்து கொண்டு இருக்கிறேன். ஐ எம் வாக்கிங், நான் நடந்து கொண்டு இருக்கிறேன். ஐ வாஸ் வாக்கிங், ஐ வாஸ், நடந்தேன். அந்த மாதிரி. நான் நடந்து கொண்டு இருந்தேன். ஐ வாஸ் வாக்கிங், அந்த மாதிரி. அப்புறம் ஐ வில் பி வாக்கிங், நான் என்ன நடந்து கொண்டு இருப்பேன், நடப்பேன். ஐ வில் வாக்கிங். ஐ வில் பி வாக்கிங், நான் நடந்து கொண்டு இருப்பேன். இட் இஸ் ஃபியூச்சர் டென்ஸ். ஓகேவா? அப்புறம் வி ட்ராவல், நாங்கள் பயணம். வி ட்ராவல், நாங்கள் பயணம் செய்கிறோம். வி ட்ராவல்டு, நாங்கள் பயணம் செய்தோம். வி வில் ட்ராவல், நாங்கள் பயணம் செய்வோம். அந்த மாதிரி. வி சிங், நாங்கள் பாடுகிறோம். வி சாங், நாங்கள் பாடினோம். வி வில் சிங், நாங்கள் பாடுவோம். அந்த மாதிரி. அப்புறம் யூ ஷவுட், நீ கத்துற. யூ கூவு, நீ கூவுகிறாய், நீங்கள் கூவுகிறீர்கள். அந்த மாதிரி. யூ ஷவுட், அந்த மாதிரி. யூ ஷவுட்டட், ஆமாம், நீ கூவினாய். பாஸ்ட் டென்ஸ். ஆமாம், இறந்த காலம். ஓகேவா? யூ ஷவுட்டட், நீ கூவினாய். யூ வில் பி ஷவுட்டட், நீ கூவுவாய், கத்துவாய். அந்த மாதிரி. அப்புறம் யூ வில் பி ஷவுட்டிங். ஓகேவா? நீ அதுதான். ஆமாம், யூ வில் பி ஷவுட்டிங். யூ வில் பி ஷவுட்டிங், நீ கூவிக்கொண்டு இருப்பாய். அந்த மாதிரி. யூ காஃப், நீ இரும்புகிறாய். யூ காஃப். யூ காஃப், நீ இரும்புகிறாய். யூ காஃப்ட், நீ இரும்புனாய். இரும்புறதுன்னா காஃப், இரும்பினாய். அந்த மாதிரி. யூ வில் பி காஃப், நீ இரும்புவாய். அந்த மாதிரி. ஓகேவா? யூ வீப், நீ அழுகிறாய். யூ வீப், நீ அழுகிறாய். யூ வெப்ட், வெப்ட், WEPT, வெப்ட், அழுதாய். அது இறந்த காலம். யூ வெப்ட், நீ அழுதாய். அந்த மாதிரி. யூ வில் வீப், நீ அழுவாய். யூ வில் என்னது? யூ வில் வீப், நீ அழுவாய். அந்த மாதிரி. யூ ஆர் வீப்பிங், நீ அழுது கொண்டு இருக்கிறாய். யூ ஆர் வீப்பிங், நீ அழுது கொண்டு இருக்கிறாய். யூ வேர் வீப்பிங். யூ வேர், இந்த வேறு, அந்த வேறு. இது WRE, அது WHERE, அது வேறு. அதை பற்றி இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். யூ வேர் வீப்பிங், நீ அழுது கொண்டு இருக்கிறாய். யூ வில் பி வீப்பிங், நீ அழுது கொண்டு இருப்பாய். யூ வில் பி ஃபியூச்சர் டென்ஸ். ஓகே? அதுக்கப்புறம் ஷீ சிங்ஸ், அவள் பாடுறான். அவள் பாடுகிறாள். ஷீ சிங்ஸ், அவள் பாடுகிறாள். ஷீ சாங், அவள் பாடினாள். ஷீ சாங், SANG, சாங், அவள் பாடினாள். அவன் இறந்த காலம். ஷீ வில் பி சிங், அவள் பாடுவாள். ஷீ வில் பி சிங், அவள் பாடுவாள். ஷீ இஸ் சிங்கிங். ஓகே? அவள் பாடிக்கொண்டிருக்கிறாள். ஷீ இஸ் சிங்கிங், அவள் பாடிக்கொண்டிருக்கிறாள். ஷீ வாஸ் சிங்கிங், அவள் பாடிக்கொண்டிருந்தாள். ஷீ வாஸ் சிங்கிங், அவள் பாடிக்கொண்டிருந்தாள். ஷீ வில் பி சிங்கிங், அவள் பாடுவாள். அந்த மாதிரி. ஷீ வில் பி சிங்கிங், அவள் பாடுவாள். அப்புறம் இட் ரெயின்ஸ், மழை பெய்கிறது. இட் ரெயின்ஸ், மழை பெய்கிறது. இட் ரெயின்ட், மழை பெய்தது. இட் வில் ரெயின், மழை பெய்யும். அந்த மாதிரி. ஓகேவா? இட் இஸ் ரெய்னிங், மழை பெய்து கொண்டிருக்கிறது. இட் இஸ் ரெய்னிங், மழை பெய்து கொண்டிருக்கிறது. இட் வாஸ் ரெய்னிங், மழை பெய்து கொண்டிருந்தது. இட் வில் பி ரெய்னிங், மழை பெய்யும். அந்த மாதிரி. அப்புறம் தே ஸ்பீக், அவர்கள் பேசுகின்றனர். தே ஸ்பீக், அவர்கள் பேசுகின்றனர். தே ஸ்போக்,
ஸ்போக், SPOKE, ஸ்போக், இறந்த காலம். அவர்கள் பேசினர். தே வில் ஸ்பீக், அவர்கள் பேசுவார்கள். தே வில் ஸ்பீக், அவர்கள் பேசுவார்கள். தே ஆர் ஸ்பீக்கிங், அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். தே ஆர் ஸ்பீக்கிங், அவர்கள் பேசிக்கொண்டிருக்கின்றனர். தே வேர் ஸ்பீக்கிங், அவர்கள் தே வேர் ஸ்பீக்கிங், அவர்கள் பேசிக்கொண்டிருந்தனர். தே வேர் ஸ்பீக்கிங், அவர்கள் பேசிக்கொண்டிருந்தனர். தே வில் பி ஸ்பீக்கிங், அவர்கள் பேசிக்கொண்டிருப்பார்கள். அந்த மாதிரி தே வில் பி ஸ்பீக்கிங், அவர்கள் பேசிக்கொண்டிருப்பார்கள். அந்த மாதிரி இப்போ மீ மீன்ஸ் நான் மீ மை ஃபாதர் அட்வைஸ்ட் மீ, எனது தந்தை எனக்கு புத்திமதி கூறினார். மை ஃபாதர் அட்வைஸ்ட் மீ, எனது அப்பா எனக்கு புத்திமதி சொன்னார். அந்த மாதிரி கைண்ட்லி ஹியர் மீ, அன்புடன் நான் சொல்வதை கேட்கவும். கைண்ட்லி ஹியர் மீ, கைண்ட்லி ஹியர் மீ, அன்புடன் நான் சொல்வதை கேட்கவும். அந்த மாதிரி கிவ் மீ எ பேன், உன் பேனா எனக்கு கொடு. கிவ் மீ எ பென், கிவ் மீ எ பேன், உன் பேனா எனக்கு கொடு. கிவ் மீ எ பென், எனக்கு ஒரு பேனா கொடு. அந்த மாதிரி. அப்புறம் ஐ கேவ் மை அம்பெல்லா, ஐ கேவ் மை அம்பெல்லா, ஐ கேவ் மை அம்பெல்லா, நான் எனது குடையை கொடுக்கிறேன். அந்த மாதிரி மை ஃப்ரெண்ட் talked with me, a friend என் கூட பேசினான். My friend talked with me, எனது நண்பர் என்னுடன் பேசினார். My friend talked with me, அந்த மாதிரி. அப்புறம் mine, என்னுடையது. MINE, mine, என்னுடையது. The house is mine, the house is mine, வீடு என்னுடையது. The house is mine. The fountain pen is mine. Fountain pen, ஃபவுண்டைன் பென், அது அந்த பேனாங்க, பேனது. ஆமாம், ஊற்று பேனா என்னுடையது. ஃபவுண்டைன்னாக்கு நீர்வீழ்ச்சி, அதுதான். அது கொட்டிகிட்டே இருக்குதுல்ல, அதான் அதுக்கு அந்த பேர் இருக்குது. த ஃபவுண்டைன் பென் இஸ் மைன். ஊற்று பேனா என்னுடையது. அவர்னா எங்களுடைய, அவர் எங்களுடைய. அதுக்கப்புறம் அவர் சிட்டி இஸ் பிக், அவர் சிட்டி இஸ் பிக், எங்களுடைய நகரம் பெரியது. அவர் சிட்டி இஸ் பிக், எங்களுடைய நகரம் பெரியது. ஆஸ், இப்போ ஆஸ், யூஎஸ், ஆஸ்னா என்னது? ஆஸ்னா நம்மை, நமக்கு, அந்த மாதிரி. ஆஸ் இட் இஸ் ஃபார் அஸ், இட் இஸ் ஃபார் அஸ், அது வந்து இட் இஸ் ஃபார் அஸ், அது வந்து எங்களுக்கு. அந்த மாதிரி ஆஸ், யூஎஸ், ஆஸ். ஓகேவா? ஆஸ் நம்மை, நமக்கு, எங்களுக்கு. அந்த மாதிரி. த டீச்சர் taught us geography. த டீச்சர் taught us geography. ஆசிரியர் எங்களுக்கு புவியியல் கற்றுக் கொடுத்தார். ஓகேவா? த டீச்சர் taught us ஜியோகிராஃபி. அந்த மாதிரி. நம்ம ஜியோ சொல்கிறோம்ல, ஜியோ, அதான் ஜியோகிராஃபி. ஓகேவா? புவியியல் கற்றுக் கொடுத்தார். அப்புறம் யோர்ஸ்னா யோர்ஸ், அந்த மாதிரி. ஓகேவா? உன்னுடைய, உங்களுடைய, யோர்ஸ்னும். I prize your courage. I prize your courage. நான் உனது தைரியத்தை போற்றுகிறேன். ஐ ப்ரைஸ் யுவர் கரேஜ், நான் உனது தைரியத்தை போற்றுகிறேன். ஐ ப்ரைஸ் யுவர் கரேஜ். அந்த மாதிரி. ஓகேவா? அவர்ஸ், அவர்ஸ் எங்களுடையது. அவர்ஸ் எங்களுடையது. அந்த மாதிரி. அவர்ஸ். த கிளாஸ் ரூம் இஸ் அவர்ஸ், இந்த கிளாஸ் ரூம் ஆனது எங்களுடையது. வகுப்பு அறை எங்களுடையது. த கிளாஸ் ரூம் இஸ் அவர்ஸ். அந்த மாதிரி. அப்புறம் ஹிஸ், ஹிஸ் மீன்ஸ் என்னது? அவனுடைய. ஹிஸ், ஹிஸ் தான் அவனுடைய. அந்த மாதிரி. இட் இஸ் ஹிஸ் ஃபால்ட், அது அவனுடைய தப்பு. இட் இஸ் ஹிஸ் ஃபால்ட். ஓகேவா? அது அவனுடைய குற்றம். இட் இஸ் ஹிஸ் ஃபால்ட், அது அவனுடைய குற்றம். அப்புறம் ஹிம், அது கூட அவனுக்கு, அவனை. அந்த மாதிரி. ஹிம்னா அவனுக்கு, அவனை. அந்த மாதிரி. HIM, ஹிம், அவனுக்கு, அவனை. அந்த மாதிரி. ஐ நோ ஹிம் ஃபார் இயர்ஸ், நான் ரொம்ப நாளாக அவனை, எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். அந்த மாதிரி. ஐ நோ ஹிம் ஃபார் இயர்ஸ், பல ஆண்டுகளாக அவனை நான் அறிவேன். அந்த மாதிரி. ஐ நோ ஹிம் ஃபார் இயர்ஸ். FOR வேற, FAR வேற, அதெல்லாம் போக போக புரிஞ்சிக்கலாம். ரைட்டா? அப்புறம் ஹர்னா அவளுடைய, அவள், அதெல்லாம் வரும். ஷீ நெவர் கிவ்ஸ் அப் ஹர் ஹோப். அந்த மாதிரி. ஹோப், ஷீ நெவர் கிவ்ஸ் ஹர் ஹோப், அவள் எப்பொழுதும், அவள் ஒருபோதும் நம்பிக்கையை இழப்பது இல்லை. ஓகேவா? ஹோப் மீன்ஸ் நம்பிக்கை. ரைட்டா? ஷீ நெவர் கிவ்ஸ் அப் ஹர் ஹோப், ஷீ நெவர் கிவ்ஸ் அப் ஹர் ஹோப், அவள் ஒருபோதும் நம்பிக்கையை இழப்பது இல்லை. ஹர்ஸ்னாலும் அதுதான் அவளுடைய, அவளுடையது. HER, ஹர், HERS, ஹர்ஸ். அந்த மாதிரி. அவளுடையது. த ஆர்டிகல்ஸ் ஆர் ஹர்ஸ். த ஆர்டிகல்ஸ், ஆர்டிகல் மீன்ஸ் வாட்? பொருள்கள். பொருள் நிறைய ஆர்டிகல், நம்ம தயாரிப்பு, கட்டுரை, நிறைய வரும். நிறைய பொருள்பட போக அது நீங்கள் நல்லா பார்த்துக்கலாம். த ஆர்டிக்கல்
த ஆர்டிகல்ஸ் ஆர் ஹர்ஸ், பொருள்கள் அவளுடையவை அந்த மாதிரி. அப்புறம் தேர், அவர்களுடைய. தேர், THEIR, அந்த வேற இன்னொரு தேர் இருக்குது, THERE தேர், இது THEIR தேர். ஓகேவா? இந்த தேர் வந்து அவர்களுடையது, அந்த தேர் வந்து அங்கே. ரைட்டா? ஸோ அப்போ பார்த்துக்கலாம் அதெல்லாம். தே ரைஸ் தேர் ஹேண்ட்ஸ், தே raised ஹேர், கைகளை உயர்த்தினார்கள். அவர்கள் தங்களுடைய கைகளை உயர்த்தினர். தே ரைஸ்டு தேர் ஹேண்ட்ஸ், தே ரைஸ்ட் தேர் ஹேண்ட்ஸ் அந்த மாதிரி. அப்புறம் தெம், அவர்கள், அதான் தெம், அவர்களை, அவர்களுக்கு அந்த மாதிரி. அவர்களை தெம், THEM, தெம். ஓகேவா? அவர்களை, அவர்களுக்கு. ஆமாம். I posted letters to them. I posted letters to them. I posted letters to them. அந்த மாதிரி. நான் அவர்களுக்கு தபாலில் கடிதங்களை போட்டேன். I posted letters to them. அந்த மாதிரி. ரைட்டா? அப்புறம் தேர், தேர்ஸ், அவர்களுடையது. தேர், THEIRS, தேர்ஸ். ஓகேவா? அவர்களுடையது. த மிஸ்டேக்ஸ் ஆர் தேர்ஸ், அது அவர்களுடைய தவறு. ஆமாம், த மிஸ்டேக்ஸ் ஆர் தேர், தவறுகள் அவர்களுடையவை. அப்புறம் மைசெல்ஃப் மீன்ஸ் நம்மளது, நானே, எனக்கே அந்த மாதிரி. மைசெல்ஃப், நானே, எனக்கு அந்த மாதிரி. அவர் செல்ஸ் நமக்கே தான். எங்களையே, எங்களுக்கு. அவர் செல்ஸ், அதெல்லாம் ஏறக்குறைய அப்படி தான். அப்புறம் யார் செல்ஃப், இது உன்னுடையது. யார் செல்ஃப், நீயே, உனக்கே அந்த மாதிரி. யார் செல்ஃப் அந்த மாதிரி இருக்கும். ஹர் செல்ஃப், அதுக்கப்புறம் இட் செல்ஃப், இதெல்லாம். அப்புறம் தெம் செல்வ்ஸ், அப்புறம் ஐ ஹாவ் மெனி ஃப்ரெண்ட்ஸ், அது போட்டுருங்க. இந்த மாத்திரம் நல்லா பாருங்கள். யார் செல்ஃப், நீயே, உனக்கு. அதுக்கப்புறம் யார் செல்வ்ஸ், உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஹர் செல்ஃப், அவளே, அவளுக்கே. அதுக்கப்புறம் இட் செல்ஃப், அதே, அதற்கே அந்த மாதிரி. அப்புறம் தெம் செல்வ்ஸ், அவர்களே, அவர்களுக்கே. தெம் செல்வ்ஸ். ஓகேவா? அந்த மாதிரி. அடுத்தது வேற. ஐ ஹாவ் மெனி ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பல நண்பர்கள் உள்ள. ஐ ஹாவ் மெனி ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள் அந்த மாதிரி. ஐ ஹேட் அ குட் கார்டன், என்னிடம் ஒரு நல்ல தோட்டம் இருந்தது. ஐ ஹேட், நோ, ஐ ஹாவ் வேற, ஹேடு என்றால் வைத்திருந்தேன். வேற குறைய ஒன்று தான். ஐ ஹேட் குட் கார்டன், என்னிடம் ஒரு நல்ல தோட்டம் இருந்தது அந்த மாதிரி. ஐ வில் ஹாவ் அ சைக்கிள், ஐ வில் ஹாவ் அ, நான் ஒரு மிதிவண்டி பெறுவேன். ஐ வில் ஹாவ் அ பைசைக்கிள் அந்த மாதிரி. நான் ஒரு மிதிவண்டி பெறுவேன். அப்புறம் ஐ ஹாவ் கம்பானியன்ஸ், சகாக்கள், ஒன்றும் நண்பர்கள், நல்ல ஒரே சிந்தனை கொண்டவர். கம்பானியன்ஸ். ஓகே. ஐ ஹாவ் கம்பானியன்ஸ், எங்களுக்கு சகாக்கள் உள்ளனர். கம்பானியன்ஸ். ஓகே, ஒரே சிந்தனை உள்ளவர்கள் அந்த மாதிரி சொல்லலாம். ஐ ஹேட் அ லாங் வாக், அந்த மாதிரி. நாங்கள் நீண்ட தூரம் நடந்தோம். ஐ ஹேட் அ லாங் வாக், நடந்தோம், நாங்கள் நீண்ட தூரம் நடந்தோம். அப்புறம் we will have our lunch, ஆமாம், நாம் சிற்றுண்டி கொள்வோம். we will have our lunch, ஓகே, நாம் சிற்றுண்டி கொள்வோம். you have a kind father, நீ அன்புள்ள தந்தையை பெற்றுள்ளாய். you have a kind father, நீ அன்புள்ள தந்தையை பெற்று உள்ளாய். you had a fall, நீ கீழே விழுந்தாய். you had a fall. Don't be fall man, அந்த மாதிரி சொல்கிறோம்ல, விழுந்துடாத சொல்கிறத. யூ ஹேட் அ ஃபால், நீ விழுந்துட்ட, நீ கீழே விழுந்தாய். யூ வில் ஹாவ் அ ப்ரைஸ், உனக்கு பரிசு கிடைக்கும். யூ வில் ஹாவ் அ ப்ரைஸ், உனக்கு பரிசு கிடைக்கும். அப்புறம் he has a printing press, அந்த மாதிரி. அவனுக்கு ஓர் அச்சகம் உள்ளது. ப்ரெஸ், இதெல்லாம் புக்கில் அடிப்பாங்கள்ல, அதெல்லாம், அதான் ப்ரெஸ். he has a printing press, அவனுக்கு ஒரு அச்சகம் உள்ளது. he had a horse, அவனுக்கு ஒரு குதிரை இருந்தது. had he had a horse, அவனுக்கு ஒரு குதிரை இருந்தது. he will have my good will, சூப்பர்ல, அவன் எனது நல்ல எண்ணத்தை பெறுவான். will means he will do, I will do. willனா நிறைய அர்த்தம் இருக்கு. willனாக்க வீல் கூட will தான், அதனால பார்க்கலாம். ஓகே, he will have my good will, என்னுடைய நல்ல எண்ணத்தை பெறுவான். he will have my good will,
அந்த மாதிரி ஓகேவா. தே ஹேவ் நோ ஃபியர், அவர்களுக்கு பயம் இல்லை. அவர்களுக்கு பயம் இருக்காது. என்னது? தே ஹேவ் நோ ஃபியர், தே ஹேவ் நோ ஃபியர், பயம் இல்லை அவர்களுக்கு. அந்த மாதிரி தே ஹேட் plenty of rice, they had plenty of rice, அவர்களிடம் அரிசி மிகுதியாக இருந்தது. தே ஹேட் plenty of rice, அவர்களிடம் அரிசி மிகுதியாக இருந்தது. அதுக்கப்புறம் they will have attention, they will have attention, அவர்கள் கவனத்தை பெறுவர். they will have attention, you will have attention, myself will have attention. அந்த attention அது அந்த அட்டென்ஷனுக்கு வருது, கவனத்தை பெறுவர். தே வில் ஹாவ் அட்டென்ஷன், அவர்கள் கவனத்தை பெறுவர். தே வில் சால்வ் அவர் ப்ராப்ளம், தே வில் சால்வ் அவர் ப்ராப்ளம், தே வில் சால்வ் அவர் ப்ராப்ளம், அவர்கள் நமது பிரச்சனையை தீர்ப்பார்கள். தே வில் சால்வ் அவர் ப்ராப்ளம், ஐ வில் சால்வ் யுவர் ப்ராப்ளம், ஹீ வில் சால்வ் யுவர் ப்ராப்ளம். அந்த மாதிரி தான். ஓகே மை டியர் பியூட்டிஃபுல் சில்ட்ரன்ஸ், திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட். நல்ல விஷயம். டெய்லி இந்த வார்த்தைகள் உங்களுக்கு தேவைப்படுகிறது. அன்றாடம் நீங்கள் செல்லும் இடங்களில், போகும் இடங்களில், உட்காரும் இடங்களில், தியேட்டர், சினிமா, ட்ரெயின், பாஸ், கேஸ், அங்கே இங்கே, நண்பர் என்பர், எங்கே போனாலும் உங்களுக்கு இந்த வார்த்தைகள் ரொம்பவும் உபயோகமாக இருக்கும். ஏதோ கொஞ்சம் ஒரு தடவைக்கு 10 தடவை 100 தடவை பழகி பாருங்கள், பேசி பாருங்கள். தாழ்வு மனப்பான்மையை உதறி தள்ளுங்கள். ஓகே மை டியர் பியூட்டிஃபுல் சில்ட்ரன்ஸ், டைம் இஸ் அப். 40 நிமிஷம் ஆயிடுச்சு, நீங்கள் பார்க்க மாட்டீங்க. வாழ்க்கை சுருங்கி விட்டது. 58 செகண்ட்ஸ் கூட பார்க்க மாட்டீங்க. ஸோ எனவே மை டியர் பியூட்டிஃபுல் சில்ட்ரன்ஸ், தாத்தா உங்களுக்கு வந்து இந்த படிப்பு சொல்லிக் கொடுக்குறதுல ரொம்ப சந்தோஷம். தாத்தா வீடியோ பார்க்குற எல்லோருக்கும் தேங்க்ஸு. என் வீடியோ பார்க்காதவங்களுக்கு கூட தேங்க்ஸு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். தட் மீன்ஸ் வாட், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஷேரிங் தான் உலகத்தில் மிகச்சிறந்த ஒரு விஷயம். நீங்கள் லைக் பண்ண வேணாம். ஐ டோன்ட் லைக் வியூஸஸ், எனக்கு வியூஸ் பிடிக்காது. நான் ஏதோ எனக்கு போர் அடிக்குது, எனக்கு மனசு கொஞ்சம் என் பிள்ளைங்களுக்கு ஏதாவது சொல்லிக் கொடுக்கணுமே என்ற ஒரே ஒரு சிந்தனையில் தான் நான் சொல்லி கொடுத்துட்டே இருக்கேன். அனிவே மை டியர் பியூட்டிஃபுல் சில்ட்ரன்ஸ், நல்லா படித்து நல்ல கல்வி வச்சிருந்து இந்த உலகத்தை ஆள வேண்டிய கடமை உங்களுது. வழக்கம் போல தான் 8 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய என்னுடைய சில்ட்ரன்ஸ் தான் இந்த உலகத்தின் மிகப்பெரிய சொத்து. இதை பத்திரமாக பார்க்க வேண்டியது யாருடைய கடமை? தாய் தகப்பனார், அரசாங்கம், ஆசிரியர்களுடைய கடமை. ஸோ இதை அவர்கள் மனதில் கொண்டு குழந்தைகளை சிறப்பாக இந்த பேட் டச், குட் டச், நல்லவர்கள், கெட்டவர்கள், இப்படி சமாச்சாரம் அவங்க குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது என்பதை கண்டறிந்து அவர்களை நல் வழியில் ஈடுபடுத்தி அவர்களை மகா உணர்ந்தவர்களாக இந்த நாட்டை, இந்த உலகத்தை, இந்த தேசத்தை உயர்த்துபவர்களாக மாற்ற வேண்டும். அது யாருடைய கடமை? பெற்றவர்களின் கடமை, ஆசிரியர்களின் கடமை, அரசாங்கத்தின் கடமை. ஓகே மை டியர் பியூட்டிஃபுல் பீப்பிள்ஸ், சில்ட்ரன்ஸ், வியூவர்ஸ், ஓகே வி சி அதோ இன்னொரு வீடியோவில் நம்ம எல்லாரும் சந்திப்போம். பி ஸ்ட்ராங், டேக் கேர், ஸ்டே பிளாஸ்ட். ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். Bye bye.